ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க வந்து எடுத்திருக்கோம். இதை போட்ட உடனே உங்கள் முகம் சும்மா தங்கம் போல் ஜொலிக்குங்க. 60 வயசு இருக்கவங்க கூட சும்மா 40 வயசு மாதிரி காட்டும். அந்த அளவுக்கு வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் வச்சுருக்க தேவையில்லைங்க. சும்மா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். கழுவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகு தேவதை மாதிரி இருப்பீங்க. உங்கள் முகம் அவ்வளோ மின்னு மின்னுன்னு ஷைனிங்காக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து அந்தளவுக்கு 100% எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். நான் பொய் சொல்லலைங்க. இந்த க்ரீம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. வெறும் கிச்சனில் இருக்க 2 பொருள் வச்சு தாங்க இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஒரு முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னா, இது நீங்கள் டெய்லியும் கூட ட்ரை பண்ண தேவையில்லை. வாரத்தில் ஒரு 3 வாட்டி மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னாவே போதும். நல்லாவே வந்து ரிசல்ட்டு கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்ல ஒரு ரோஸ் க்ரீம் மாதிரி இருக்குதுங்க. இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் உங்கள் ஃபேஸில் போட பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது நல்ல மண் போக கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி தோலை வந்து நீக்கிடலாம். சில பேர் வந்து கேட்பீங்க, இதை வந்து தோல் நீக்காமையே போடலாமான்னு. கண்டிப்பாக வந்து தோல் எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் அதோட க்ரீம் வந்து நல்லா கிடைக்கும். இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி நான் நிறைய ஃபேஸ் பேக் போட்டிருக்கேங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக உடனே ரெடி பண்ணி போடலாம். இது நீங்கள் ரெடி பண்ணி போடும்போது எவ்வளோ எண்ணெய் வடிகிற முகமாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு கொண்டு வந்துடும். தோலெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா போதும், நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இப்போது 20-25 வயசுக்காரங்களை பார்த்தீங்கன்னா 30-35 வயசு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த க்ரீம் இளமையாக எங்கே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, 60-50 வயசில் இருக்கவங்களையும் 30-40 வயசுக்கு கொண்டு வந்துடும். அந்த மாதிரி இந்த க்ரீம் வந்து ஒர்க் ஆகும். அதெல்லாம் சரிதாம்மா, இது போடுறதுனால நம்ம ஃபேஸை நல்லா கலர் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக வாரத்தில் 3 வாட்டி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு க்ளீனான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அதை சேர்த்திக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல அசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால நல்ல டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் லைட்டன் பண்ணுங்க, பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. இப்போ கட் பண்ணி வச்சதெல்லாம் இதில் போட்டாச்சுங்க. இதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். நல்லா அரைச்சிக்கோங்க. போட்ட உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கிரைண்ட் ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மையாக அரைஞ்சிருக்குன்னு. அப்போ தான் வந்து நல்லா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதோட சக்கையெல்லாம் வந்து மேலேயே வந்து ஃபில்ட்ராகி நின்றும். அதிகப்படியான நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு கலர் மாறிடுது அப்படின்னு. இந்த ஜூஸ் வந்து கலர் மாறினாலும் தப்பு இல்லைங்க. இதில் அடியில் இருக்க ஸ்டார்ச்சை தான் நம்ம வந்து இப்போ எடுத்து பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த சக்கையெல்லாம் இந்த மாதிரி மீதமாகி வரும். இதை நீங்கள் தூக்கி போடாமல் இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு ஒரு பேக் மாதிரி மிக்சியில் அடித்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸை வந்து இமீடியட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த வேஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்குடையது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல கருமையெல்லாம் எடுத்துரும். கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம், கழுத்து கருப்பு, இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பேக்காக போடும்போது உங்களுக்கு சுத்தமாக நீக்கிடும். உருளைக்கிழங்கு அரைச்சி வடித்ததில் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குங்க. இது கலர் மாறினாலும் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு அடியில் இருக்க ஸ்டார்ச் தான் நமக்கு தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீங்கள் எடுத்து வச்ச ஜூஸை 5 நிமிஷம் அப்படியே ஆட்டாமல் அசைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அடியில் வந்து அந்த உருளைக்கிழங்கோட மாவெல்லாம் சேரும். அது ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொரு பொருள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் அதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அது நல்லா கழுவிக்கோங்க. நல்லா ஒரு பழுத்து படமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கைகளாலேயே புளியறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கத்தியை வச்சு 2ஆக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி புளியும் போது தக்காளியோட சீட்ஸ் எல்லாம் வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக இடையில ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேங்க. இப்போ கரெக்டாக அதோட ஜூஸ் மட்டும் ஃபில்டராகி நமக்கு கிடச்சிரும். தக்காளி ஜூஸ் வந்து நல்லாவே கிடைக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது. இந்த தக்காளி பழச்சாறை நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் ஃபேஸில் போட்டுகிட்டே வரும்போது அந்த சுருக்கங்கள் நீக்கிடும். அடுத்து வந்து கருமையை நீக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் நல்லா கலர் ஆக்கும். நல்லா வந்து கலர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி ஜூஸை வந்து பயன்படுத்துங்க முகத்தில்.
நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள் இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கிருச்சு. வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் ஒரு தக்காளிக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதுவே ரொம்பவே போதும். இந்த ஜூஸ் பாருங்கள் எப்படி கிடச்சிருக்குன்னு. இதை நாளடைவில் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் மங்கு இதெல்லாமே நல்லா ஃபேட் அவுட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 60 வயசில் இருக்கவங்களையும் வந்து ஒரு 30-40 வயசு இருக்கிற மாதிரி ஆக்கிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஜூஸை ஆட்டாமல் அப்படியே வேறு ஒரு டம்ளருக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த தண்ணி மட்டும்தான் வரும். அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி கலெக்ட் ஆகிருக்கும். அதுதான் உருளைக்கிழங்குனுடைய ஸ்டார்ச்சுங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார்ச்சில் வந்து அசிலிக் ஆசிட் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால மங்கு இது எல்லாமே ஃபேட் அவுட் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் கலர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் நம்ம டொமேட்டோ ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாங்க. ஒரேடியாக சேர்த்தாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம பச்சரிசி மாவை சேர்த்திக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்தும் போது இம்மீடியட்டாக கலர் வந்து கூடும். அது ஆட் பண்ண வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ரோஸ் க்ரீம் மாதிரி இருக்குது. நான் தக்காளி ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப செம்மையான ரிசல்ட்டை கொடுக்குங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்லருக்கு போய் 1000-500ன்னு கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வீட்லேயே செஞ்சு போடலாம். உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீ டைமில் இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் அந்த அளவுக்கு உங்கள் முகத்தை பொலிவாக்கும். அங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க. அந்தளவுக்கு செமையான ரிசல்ட் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போது முகத்தில் ஆயில் வடியுது பாருங்கள், எந்த அளவுக்கு ஆயில் வடியுதுன்னு. குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணால் போதும். இந்த முகத்தில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஃபேஸை கழுவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை விட கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து இருக்காதுங்க. நல்லா வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த பொட்டேட்டோ ஜூஸ் வந்து கண் கருவளையத்துக்கு கீழே நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். வாரத்தில் ஒரு 3 தடவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் நல்லா அப்படியே வந்து பிரைட் ஆகிடும். மங்கு எதுவுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு கிளியரான ஃபேஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் அந்த கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா திக்காகிடும். அப்போ வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து குளிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா ஸ்கின்னை வந்து பலன்னு ஆக்கிறதும் இல்லாமல் நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ குளிக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா கழுத்துக்கெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பின் கழுத்து, கருவளையம், பின்னாடி கழுத்து வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். அப்படியே எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க, பண்ணும்போது நல்ல வித்தியாசம் தெரியும். ரொம்ப கருமை பாஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதை வந்து நல்லாவே எடுத்துருங்க. நீண்ட நாள் இருக்க கருப்பெல்லாம் அந்த கரையெல்லாம் சுத்தமாக எடுத்துரும். கழுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருங்கெல்லாம் நல்லாவே கருப்பு இருக்கும். அந்த கருப்பு எல்லாமே வந்து எடுத்துரும். பாருங்க, இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விடணும் அப்படிங்கிறதே இல்லைங்க. பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மூக்கோரத்தில், வாய் சுற்றி கருப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போவே வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வைக்கணும் அப்படின்றதே வேண்டியதில்லை. நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுங்க. நல்லா பல அந்த க்ளோயிங் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் உருளைக்கிழங்கு சாறு சேர்த்துக்கிறதுனால அந்த கருமையை உடனே வந்து ரிமூவ் பண்ணும். கலர் வந்து நல்லா கொடுக்குங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அவ்வளோதான். நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க. அந்த கரைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு எடுக்கிறது தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா கழுவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், கழுவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா ஃபேஸ் எப்படி பலன்னு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு. முதல்ல வந்து எண்ணெய் பசையோடு இருந்ததுங்க. எது பண்ணினாலும் ஒரு சிலருக்கு வந்து ஆயிலியாக ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக இருக்குங்க.
எனக்கே என்னோடய ஸ்கின் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் ஃபேஸில் கூட இந்த தக்காளி வந்து வச்சு நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸை கழுவிட்டு நீங்கள் ஐஸ் கட்டி பேக் கூட கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு தக்காளி வச்சு இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி. தேங்க்யூ, பாய்.